சென்னை அடுத்த மகாபலிபுரத்தில் நடைபெறக்கூடிய இந்த தாவேகாவில் மாற்றுக் கட்சியிலிருந்து இணையக்கூடிய அந்த நிகழ்ச்சியில் பல்வேறு பொறுப்பாளர்கள் பல்வேறு கட்சியிலிருந்து வந்து இணைந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் அதிமுகவில் இருந்து முன்னாள் அமைச்சர் ஆனந்தன் அவர்கள் MSM ஆனந்தன் அவர்கள் இன்று தமிழக வெற்றி கழகத்தில் இணைய இருக்கிறார். நம்மோடு இருக்காரு. சார், அதிமுக இருந்து விலகி இப்ப தமிழக வெற்றி கழகத்தில் இணையறதுக்கான காரணம் என்ன? எதனால அதிமுக இருந்து விலகி? அதாவது இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதனுடைய தலைமை பொறுப்புல இருக்கிறவங்க, அந்த கட்சியினுடைய தலைமை வந்து இன்னைக்கு சரியில்லாத சூழல். சுயநலமா செயல்பட்டு இருக்கக்கூடிய தலைமை தான் இன்னைக்கு அதிமுக இருக்குது. உண்மையா உழைக்கக்கூடிய அந்த கழகத்தினுடைய விசுவாசிகளுக்கு எந்த மரியாதையுமே இன்னைக்கு அதுல இல்லை. தொடர்ந்து நாங்க இதை பார்த்துக்கிட்டே வந்துகிட்டு இருக்கோம். இருந்தாலும் கட்சியினுடைய விசுவாசத்துக்காக தொடர்ந்து இதுல பயணிச்சுட்டு இருந்தோம். இந்த தேர்தலுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா யாரையும் அந்த தலைமை வந்து மதிக்கிறது இல்லை. அதனால நாங்க எல்லாருமே வெளியே வந்து இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்துல தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அண்ணன் ஜோசப் விஜய் அவர்கள் தலைமையில் இணையருக்கு வந்திருக்கோம். இந்த தலைமைன்றது கடந்த ஒரு 8 ஆண்டுகளாக இருக்கக்கூடிய தலைமை தான். 8 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து இருக்கக்கூடிய தலைமை தான். இதுல என்ன திடீர்னு அதாவது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆரம்பிச்சாங்க கட்சியை. புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மிக எக்கு கோட்டையாக இந்த இயக்கத்தை வழிநடத்தினாங்க. நாங்கள்லாம் அவங்களோட பயணிச்சோம். அவங்களோட அம்மாவுடைய அமைச்சரவையில் 2011 எனக்கு அமைச்சராக பொறுப்பு கொடுத்தாங்க. 5 ஆண்டு காலம் அமைச்சராக பணியாற்றினேன். கட்சி அன்னைக்கெல்லாம் எழுச்சியா சிறப்பாக இருந்தது அவங்க இருக்கிற வரைக்கும். அம்மா மறைவுக்கு பின்னால் நம்முடைய இப்ப இருக்கக்கூடிய பொதுச் செயலாளர் பொறுப்பேற்றதில் இருந்தே இந்த கட்சியை வந்து பலப்படுத்தணுங்கிற எண்ணமே அவர்கிட்ட கிடையாது. தான் சுயநலத்தை மட்டும்தான் அவர் எண்ணிக்கிட்டு இருக்காரு ஒழிய கட்சியை பலப்படுத்தி இந்த கட்சியை அம்மா அப்பா புரட்சி தலைவர் உருவாக்கிய கட்சியை அம்மா வந்து கட்டி காத்த கட்சியை வந்து பலப்படுத்தணும் நோக்கம் இன்னைக்கு வரைக்கும் அவர்கிட்ட இல்லை. இத்தனை பேர் வெளியே வர்றாங்க, யாரையுமே அவர் வந்து மதிக்கிறதே இல்லை. போனா போட்டுங்கிற லெவல்ல தான் இருக்கார ஒழியோ யாரையும் அரவணைச்சு இந்த கட்சியில கொண்டு போகல இன்னைக்கு வரைக்கும். அதுதான் இன்னைக்கு இருக்கிற நிலைமை. அந்த கட்சி வருங்காலத்தில் இதே மாதிரி போயிட்டு இருந்ததுன்னா அந்த கட்சியை காணாம போற அளவுக்கு இந்த பொதுச் செயலாளர் அவர்கள் செய்ய போறாரு. அதுதான், வேற ஒன்றும் கிடையாது. சார், இப்ப தமிழக வெற்றி கழகத்துல இணைய வந்திருக்கிறீங்க. கட்சியுடைய தலைவர் முதலமைச்சர் விஜய் அவர்களை சந்திச்சு அவரோட பேசுனீங்களா? அவரோட சந்திக்கும் போது ஏதாவது சொன்னாங்களா? இந்த பொதுச் செயலாளரை சந்திச்சிருக்கிறோம், பேசியிருக்கிறோம். அடுத்தது முதலமைச்சரை சந்திக்கிறதுக்கு அவங்க வாய்ப்பு ஏற்படுத்துறாங்க. முதலமைச்சரை கண்டிப்பா சந்திப்போம். இந்த இயக்கம் வந்து எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது சொல்லியிருக்காங்க. எங்களை போன்ற முன்னாள் அமைச்சர்கள் நிர்வாகிகள் எல்லாம் வரும்போது உங்களை எல்லாம் அரவணைச்சு உரிய மரியாதை கொடுப்போம்னு பொதுச் செயலாளர் சொல்லியிருக்காங்க. நாங்கள் அதை வச்சு இந்த கட்சியில் இணைகிறோம். இன்னைக்கு இந்த ஆட்சி நல்லபடியாக நடந்துகிட்டு இருக்கு. தமிழ்நாட்டில் மக்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஆட்சியாக இன்னைக்கு நடைபெற்று கொண்டிருக்கின்றது. மேலும் இந்த மாதிரி அதிருப்தியில யாரும் இருக்காங்களா சார் அதிமுகல? குறிப்பா வந்து வெளியில எல்லாம் இன்னும் வெளியே சொல்லாம இருக்காங்க. உரிய காலத்துல அவங்களும் வெளியே வர்ற நோக்கம் தான் இருக்குதோ ஒழிய அதுல நீண்டு பயணிக்கக்கூடிய அளவில் நிறைய பேர் இல்லை. அந்த கட்சியை பொறுத்தளவுக்கு தான் நிலைமை இன்னைக்கு. நன்றி சார். முன்னாள் அமைச்சர் MSM ஆனந்தன் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தில் இணையவுள்ள நிலையில் எதனால் அதிமுகவிலிருந்து வெளியேறினர் என்பது குறித்து விளக்கமாக தெரிவித்திருக்கிறார். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் ஜோஷோவுடன் சுரேஷ்குமார்.